அன்னைக்கு போத்தீஸ்க்கு போய் திருப்பி வந்தனால ஸ்கூல் திங்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு வேண்டி கடைக்கு போயாச்சு. வெளியே பார்த்தா செருப்புக்கு பகலமே பயங்கரமாக கிடக்கு. ஏன்னா நம்ம மக்கள்லாம் லாஸ்ட் நேரத்துலலாம் எந்த ஷாப்பிங்கும் பண்ணுறது பயங்கர கூட்டமாக இருந்துச்சு. உள்ளே போனோடனே எனக்கு கண்ணில் பட்டது நம்ம செக்ஷன் தான். பேகெல்லாம் ரீசனபிளாக தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து லஞ்ச் பாக்ஸு, அப்புறம் வாட்டர் பாட்டில் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் அவனுக்கு தேவையாக என்னெல்லாமோ எடுத்து போட்டான். ஸ்டேஷன் ஐட்டம்ஸ்லாம் அதெல்லாம் விட்டாச்சு. லஞ்ச் பாக்ஸும் வாட்டர் பாட்டிலும் எனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாங்கினது. வாட்டர் பாட்டிலெல்லாம் பயங்கர விலை. லஞ்ச் பாக்ஸுமே அப்படி தான். பேகும் பரவாயில்ல, ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஆனால் அந்த வாட்டர் பாட்டில்லாம் நம்ம படிக்கும் போதெல்லாம் இப்போ வந்தானே அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொண்டு போகணும் அப்படிங்கிற ரூல்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் வந்து முன்னாடியெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் பார்க்க கூட மாட்டாங்க. நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டிலும் கிடையாது. பிளாஸ்டிக் பாட்டிலில் மாடலாக வரும். ஆனால் வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது. நான்லாம் எப்படி கொண்டு போவேன்னாக்கா, இந்த 7up பாட்டில், பெப்சி பாட்டில் அதெல்லாம் வரும்ல, அதெல்லாம் வீட்டில் வாங்கும்போது எந்த பாட்டில் புதுசாக இருக்கோ அந்த பாட்டிலை வந்து கொண்டு போவோம். 2-3 நாளைக்கு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக அந்த 7ups என்ன தான் கழுவினாலும் அந்த 7up ஸ்மெல்லு அதெல்லாம் வச்சு நம்ம அதை குடிக்கும்போது அந்த டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். அப்படி தான் நம்மலாம் கொண்டு போனது. ஆனால் இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து பிளாஸ்டிக் பாட்டிலே வேண்டாம். அதாவது பிளாஸ்டிக் பாட்டிலில் மாடலாக இருந்தாலும் அதுவுமே வேண்டாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் வேணும். அதுவும் அவங்கள விட ஸ்கூல்லேயும் வந்து அப்படியே இது பண்ணுறாங்க. சரி, அதுவும் ஒரு வகை நல்லதான். பிளாஸ்டிக் ரொம்ப யூஸ் பண்ணுறதுனால கேன்சர்லாம் வரும் அப்படின்னு சொல்லாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுதான் ஒரு வகையில். நீங்களும் அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. அப்புறம் வந்து அதெல்லாம் முடிச்சுட்டு ஷூ செப்பல்லாம் வாங்கியிருந்தோம். அந்த பொம்பளை பிள்ளைக்கு தான் எவ்வளோ அழகழகாக ட்ரெஸ் எல்லாம் ஷூலாம் என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கினேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன். சேனலுக்கு நேம் கீழே வந்து கொடுக்குறேன். அதை ஒன்று செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.